எழுதுவதற்குள் கண்மொழிப்பதற்குள் மக்களுடைய நிலையறிந்து திட்டங்களை தேர்தல் அறிக்கையிலே சொல்லிய திட்டங்கள் சொல்லாத திட்டங்கள் என்ன பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்லூரியிலே பயில்கின்ற அந்த தருணத்திலே 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, மகளிருக்கு வழங்குகின்ற 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, காலையிலே சிற்றுண்டி அளிக்க ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்புகள் சிறப்பு விதியின் கீழ் 110 என்கிற விதியின் கீழ் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேச வேண்டும் என்றாலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரே எழுச்சியும் மகிழ்ச்சியும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிய ஒரு ஆரவாரம் ஏற்படும். என்ன சொல்ல போகின்றார் முதல்வர் அவர்கள் என்று எங்களுக்குள்ளே அவர் சொல்வதற்கு முன்னாடி ஒருவரும் தெரிந்ததை சொல்லிக் கொண்டு நாங்கள் அளவாளுவைக் கொள்வோம். கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்பொழுதும் ஏழைகள் தமிழர்கள் என்ற உணர்விலே பல்வேறு திட்டங்களை, சாதனை திட்டங்களை, கலைஞரை மிஞ்சுகின்ற வகையிலே ஏழைகளை பாதுகாக்கின்ற ஒரு முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று பல்வேறு திட்டங்களுக்கு வடிவங்கள் தந்து நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இன்று பெண்கள் சுதவி குழுவை தருமபுரியிலே ஆரம்பித்து இன்று ஆல்மோல் இன்று சுதவி குழுக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையை இன்று தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 7000 கோடி விவசாய கடனிலே தள்ளுபடி செய்த கலைஞர் அவர்கள் இன்று நீங்கள் 5 பவுன் நகையை கூட்டுறவு வங்கியிலே வைத்திருந்தால் உங்களுக்கெல்லாம் பணம் கட்ட தேவையில்லை, நீங்கள் வட்டியும் கட்ட தேவையில்லை, அசலும் கட்ட தேவையில்லை என்ற நிலையிலே உங்கள் நகைகளை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படி அந்த திட்டங்களிலே போட்டி நமக்கு வாழ்வதற்காக வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காக திட்டங்களிலே போட்டி போட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும். 7000 கோடி தள்ளுபடி செய்தீர்கள் தந்தையார் அவர்களே. என்னால் முடிந்தவரை மக்களுக்கு 5 பவுன் நகை கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கின்ற நகையெல்லாம் அவர்கள் பணமும் கட்ட தேவையில்லை, வட்டியும் கட்ட தேவையில்லை, அவர்களுக்கு உரிய முறையிலே திருப்பித் தருகிறேன் என்று திருப்பித் தந்த முதல்வர் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் பல்வேறு திட்டங்கள், சாதனை திட்டங்கள் தான் எல்லாமே சரித்திர திட்டங்கள். எந்த கொம்ப ஆட்சிக்கு வந்தாலும் இதை முறியடிக்கவே முடியாது என்ற நிலையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தினம்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கடா இருக்கிறீங்க நீங்க? ஏது கட்சி? இருக்கிற கட்சி 4 பங்கு 5 மடங்கா உடஞ்சி எங்கே வீட்டுக்கு ஒரு கட்சி என்னும் நிலையில இருந்து கொண்டு இருக்கின்றீர்களே. நீங்கள் எல்லாம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றீர்களா? ஏடா 10 வருஷமா இருந்திய மந்திரி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சம்பத் அவர்களே, உன்னை வளர்த்தது யாரு? சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாதுன்னா எடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி. இந்த பாட்டு உனக்காக தான். ஊர் தாலி அறுத்து நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை ஜெயிக்க வச்சோம். நீ பணம் மாத்திரமே குறிக்காலாக இருந்து செயல்பட்டதன் விளைவாக உனக்கு யமனா நானே வந்து உன்னை ஓட்டுக்கு அமைச்சிருக்கேன் ரெஸ்ட்டுக்கு. இனிமே கட்சி இந்த பக்கம் வந்துடாத. பாதிரிக்கு போய் என்னைக்கா ஒரு நாளைக்கு வர்றதுன்னு கேள்விப்பட்டேன். ஆளே ரெடியா இருக்கிறான் ஒழி பச்சுக்கின்னு. ஒரு பக்கம் விஜயகுமார்ன்றான், ஒரு பக்கம் நம்ம கட்டமணி சுப்பிரமணியம் பையன்றாங்க, ஒரு பக்கம் ரகுவதி சன் குமார்ன்றாங்க. இப்ப இனிமே பழனிசாமி போய் காலில் ஒன்றாங்க 4 நாளைக்கு முன்னாடி என்ன சார் ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு. இதெல்லாம் நிலைமைகள்லாம் மாறும். ஏது யாரு ஏத்துக்கிற? யாருக்கு என்ன செஞ்ச? ஏதாவது கடலூர் மாநகரத்துக்கு ஏதாவது செஞ்சியா? கடலூர் தொகுதிக்கு ஏதாவது செஞ்சியா? 10 வருடம் அமைச்சராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் என்று ஒன்றாவது நாளைக்கு பேப்பர்ல போடுங்க. தயவுசெய்து பேப்பர்ல ஒரு விளம்பரம் போடுங்க. விளம்பரம் கடந்த கூட நானே கொடுத்துட்றேன். எந்த பேப்பர்னு சொல்லுங்க. 50 அவ எப்படி நீ கொடுக்க மாட்டேன் அது தெரியும், அதனாலதான் நானே கொடுத்துறேன். நீ விளம்பரத்தை போடு ஒரு பக்கம். இதெல்லாம் நான் செய்திருக்கின்றேன் கடலூர் தொகுதியில் சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன். மறுநாள் நான் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறேன். எனக்கு தமிழ்நாட்டு அளவில் விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. கடலூரில் மட்டுமே விளம்பரம் கொடுக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னை உருவாக்கி இருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எங்களுடைய துணை முதல்வர் அவர்களுக்கே பதில் சொல்ல முடியாது. முதல்வர் அவருக்கு போற எம்எல்ஏவுக்கே பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு 800 கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்துல கடலூர் சட்டமன்ற தொகுதியில மாநகரத்தையும் மாநகராட்சியும் சேர்த்து 800 கோடி ரூபாய் 1000 கோடி ஆயிடும் இன்னும் ஒரு 8 மாசத்துக்குள்ள.
ஒரு தொகுதிக்கே இவ்வளோ. நீ என்ன செய்வ? யார் எது கேட்டாலும் கொடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 கோரிக்கை கொடுக்கிறாங்களா? அது அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, பாட்டாளி மக்கள் கிடையாது. எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரே நியதி தான், ஒரே சட்டம் தான். எந்த 10 கேட்டாலும் நாங்க எங்களுக்கு சாலை வேணும், இங்க எங்களுக்கு கல்லூரி வேணும், எங்களுக்கு ஐடி வேணும், எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை கேட்டாலும் 10 கோரிக்கைகளை முன்வைத்தால் அத்தனையும் செய்து முடிக்கின்ற முதல்வராக இந்த 7-8க்கு மேல செஞ்சிட்டாங்க. 10 கொடுத்தாங்க போன வருஷம். 7 கோரிக்கைகள் 8 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இன்னும் இருக்கின்ற 6 மாதம் 8 மாதத்துக்குள்ள மீதமுள்ள 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் உறுதியளித்த முதல்வராக இந்த வளம் வந்து கொண்டிருக்கின்றார். ஜாதி இல்லை, கட்சி இல்லை, என்னுடைய மக்கள், என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய தமிழ்நாடு. இன்னும் இந்தியை கொண்டாந்து அப்படியே ஏத்துக்குமா மோடி சார் அவர்களே? மும்மொழி கொள்கையை இந்தியை எப்படியாவது திருத்தி விடலாம் என்று நீ 2000 கோடி, 4000 கோடி, 40,000 கோடி கொடுத்தா கூட மும்மொழி கொள்கையை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாத முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதான் சொன்னேன், சட்டமன்றத்தில் பேசும்போது கூட அதுதான் சொன்னேன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை இல்லையே. கல்லூரி ஆசிரியர்களை காக்கக்கூடிய முதல்வர், ஊதியத்தை முறையாக வழங்கக்கூடிய முதல்வர், மக்களுடைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற முதல்வர், நீ கொடுக்கிற 2000க்கு அடிமையிடுவார் ஏற்பட்டா என்ன ஒரு பிரதமர்? ஒரு முதல்வருடைய மனநிலையை அறிந்து கொள்ளாத ஒரு பிரதமர் எப்படி இருக்க முடியும்? 2000 கோடி நிறுத்திட்டா எங்க முதல்வர் அப்படியே உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாரா? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நினைச்சீங்களா? பதவிக்காக பதுங்கி நெருங்கி சேருக்குள்ள வர்றதுக்கு எங்க முதல்வர் கம்பீரமான முதல்வர், எதையும் எதிர்கொள்கின்ற முதல்வர், இந்தியாவுக்கு சொற்பனமாக சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற முதல்வர். அந்த வகையிலே இன்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கழகத்தை மாத்திரம் வளர்க்கவில்லை, கடமையும் தொண்டையும் மக்களுக்கான பணியையும் இரு கண்களாக பாவித்து இன்று காந்தியடிகள் சொன்ன வார்த்தை, முதுகெலும்பு விவசாயிகள் எல்லாம் நம்முடைய முதுகெலும்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை காப்பாற்றுவதற்காக தனி ஒரு அமைச்சர், அந்த துறைக்கே தனி அமைச்சர், விவசாயத்துறைக்கு. இன்று கல்வியும் மருத்துவமும் தலைவர் அவர்கள் இரு கண்களாக பாவித்து தமிழ்நாட்டிலே அதை சிரமேற்பட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி சாலைகளை மேம்படுத்தாத ஊர்களே இல்லை. என்ன காசு வேணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன லைப்ரரி வேணும், என்ன வேணாலும் இன்னைக்கு 46,000 கோடி, 46,000 கோடி கல்விக்காக, கிட்டத்தட்ட 8,500 கோடி உயர்கல்விக்காக என்ன செய்யலாம்? இதுல கடலூர்ல எவ்வளவு? 55 கோடியில மஞ்சகுப்பம் பெண்ணையாற்றில டெய்னிங் ஸ்கூல் இருக்குது, பெண்ணையாற்று ரோட்ல சிஓ ஆபீஸ் டெய்னிங் ஸ்கூல்ல 55 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு மாடல் ஸ்கூல். போனாரு டெல்லி மீட்டிங்காக போனாரு. அங்கே கொண்டு சும்மா இல்ல, மீட்டிங் முடிச்சுட்டு ஓய்வான மருத்துவமனைக்கு எதிரே ஒரு லேட்டஸ்ட் அனைத்து வசதிகளும் கூடிய அவசர சிகிச்சை பிரிவு என்ன ஒரு மாசத்துல திறக்க போறாங்க. அதுக்கு 33 35 கோடி ஒண்ணு ஒன்னா சொல்லினே போவோம். நாங்க வருது தமிழ்நாட்டிலே தலைநகரங்களிலே மதுரை, திருச்சி, கோவை போன்ற தலைநகரங்களில் இருக்கக்கூடிய லைப்ரரி, நூலகம், எல்லாருக்கும் உதவக்கூடிய நூலகம், படிப்பதற்கு உதவும், படித்த பின் வேலை தேடுவதற்கு உதவும், IAS IPS ஆபீஸ் ஆவதற்கும் உதவும். அப்படி அருமையான நூலகம் 63 கோடியிலே இன்னும் 10 நாளிலே கடலூரிலே அடிக்கோள் கால தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபடிதான் சென்ட் ஜோசப் காலேஜ் போறவங்க நியர்பை GST ஆபீஸ் ஒண்ணு, பழமை வாய்ந்த GST ஆபீஸ் அப்படியே இருக்கும். திட்டங்களை நான் சொல்றது கடலூர் தான். நீ என்ன செஞ்ச சொல்லு? 10 வருஷம் அமைச்சர், நான் சாதாரண MLA, என்னாலே இவ்வளவு செய்ய முடியுது. ஏன் செஞ்சிருக்கலாம்ல? பெண்ணையாத்துங்கரை நீ கட்டக்கூடாதா? ஏன் கடல் நீர் ஊழலுக்குள் மீனவ பகுதிகள் வராமல் உன்னால் தடுக்க முடியாதா? 2006-11 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் தாழங்குடாவுக்கும் தேவனாமட்டத்துக்கும் இடையே கற்களை கொட்டினேன் 3 கோடி ரூபாய் அந்த காலத்திலே. அதோட சரி, ஏன் சிங்காரத்தோப்பு அண்ணன் அப்படி நீட்டி மூலமல்ல, இன்னைக்கு நான் தான் அதை செய்ய போறேன் சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களிடத்தில்
அனுமதி பெற்றிருக்கின்றேன். விரைவிலே அதுவும் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதுவும் மீனவர்களை பாதுகாக்கின்ற ஒரு வேலையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது நம்முடைய தமிழக அரசு. கப்பல் துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அது சரக்கு கப்பல் நம்ம இடத்திலே விடுவதற்கு அனைத்து நிலையிலும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் மீனவருக்கு மாத்திரமல்ல, நம்மை கடலூர் தொகுதி சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் 10-15 நாள்ல அந்த துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டு சரக்கு கப்பல் விடுகின்ற நம்முடைய மாநிலத்திலே அந்த சரக்கு கப்பல்கள் தொடங்கி வைப்பதற்கான நம்முடைய முதல்வர் அவர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி சாதனை சரித்திரங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கடலூருக்கு மாத்திரம் இப்படி மாநகராட்சியும் நகராட்சியும் சேர்ந்து நாங்களாம் 2009 மழைநீர் வடிகால் வாய்க்கால் கொடுத்தோம். இன்னை வரைக்கும் அது சரி பண்ணலையே. இப்ப கொடுத்திருக்காரு 109 கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு. சட்டமன்ற உறுப்பினர் இந்த 10 கோரிக்கையில ஒரு கோரிக்கை நான் வச்சிருக்கிறேன், அதனால கொடுத்திருக்காங்களே. பாதாள சாக்கடை திட்டம் எல்லாமே சேர்ந்து 229 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்காங்களே மாநகராட்சியில. அந்த 10 கோரிக்கையில உங்களது சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று அதையும் நிறைவேற்றி தருவேன் என்று நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர்லாம் வந்துச்சு. அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், கடலூருக்கு சுவையான உப்பில்லாமல் நீர் சுவையான நீர் பருக வேண்டும் என்பதற்காக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறந்த முறையில் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சேர்த்துதான் நான் சொல்றேன். மாநகராட்சி, ஒன்றிய பகுதி, கடலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை மாத்திரம் ஏற்று 700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் யார் காரணம்? எதையும் செவிமடுத்து கேட்கின்ற, மரியாதை கொடுக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற, ஏழை மக்களை நேசிக்கின்ற, தமிழர்களை நேசிக்கின்ற, உலக தமிழர்களை நேசிக்கின்ற, அயலக தமிழர்கள் நேசிக்கின்ற ஒரே முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் இருக்கும் வரை நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகின்ற, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற, நம்ம பிள்ளைகள் வேலை பெறுகின்ற அந்த நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற முதல்வருடைய கரங்களை வலுப்படுத்துகின்றமாக உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கூறி அன்போடு வணக்கம்.